டிஃபரன்ஷியேஷன் என்னது dy by dx வந்து dy by dx இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் இஸ் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் d கியூப் y by dx கியூப். இதுதான் ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். இப்போ ரெண்டு ப்ராப்ளம் அதே மாதிரி போட்டாச்சு. இன்னும் ப்ராப்ளம்ஸை வந்து எக்ஸசைஸ் கொடுத்துறேன். அடுத்து now we are going to see the increasing and decreasing function. Increasing and decreasing function. எப்படி ஒரு ஃபங்க்ஷன் தட் இஸ் y is equal to f of x, y is equal to f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனான்னு சொல்ல போகிறோம். தட் இஸ் எக்ஸை வந்து இன்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சா இட் இஸ் கால்ட் அஸ் அ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். தட் இஸ் எக்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் த இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். எக்ஸு டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, எக்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, ஒய் டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் த டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். எக்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒய் டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் இஸ் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஆர் எக்ஸு டிக்ரீஸ் ஆகி ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். எக்ஸு இன்க்ரீஸ் ஆகி ஒய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா இட் இஸ் கால்ட் த இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். எக்ஸு இன்க்ரீஸ் ஆகி ஒய் டிக்ரீஸிங் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். எக்ஸு டிக்ரீஸ் ஆகி ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இட் இஸ் ஆல்சோ இஸ் கால்ட் அஸ் அ டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். சரி, ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்க்குறீங்க. ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். வெயிட். That is y is equal to x square plus 4. y is equal to x square plus 4. இப்போ x is equal to 1 ன்னு போட்டால் y என்ன வேல்யூ வரும்? y 3 into 1 square plus 4 which is 3 plus 4 which is 7. So x is equal to 2 போட்டால் y is equal to 3 into 2 square plus 4 12 plus 4 which is 16. So x is equal to 3 போட்டால் y is equal to 3 into 3 square plus 4 9 into 3 27 plus 4 which is 31. So x increase ஆகிட்டே போகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. then this function is called as, that is என்ன function? y is equal to f of x. f of x என்னது? f of x is equal to 3x square plus 4. x increase ஆகிட்டே இருக்குது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. then this function is called as a increasing function. நல்லா கவனிச்சுப்பாரு. x 1ன்னு இருக்கும்போது y 7ன்னு வந்துடுது, x 2ன்னு இருக்கும்போது y 16 வருது, x 3ன்னு இருக்கும்போது y 31ன்னு வருது. ஸோ x is equal to 1 னா y is equal to 7, x is equal to 2 னா y is equal to 16, x is equal to 3 னா y is equal to 31. இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ this function f of y is equal to 3x square plus 4 is the increasing function. increasing function. இதே இது decreasing function பார்த்தோம்னா if y is equal to 4 minus 2x, if x is equal to 1, y is equal to value என்னது? 4 minus 2 into 1 which is 2, 4 minus 2 is 2. if x is equal to 2, y is equal to 4 minus 2 into 2, 4 minus 0 which is 4 minus 4 which is 0, 4 minus 4 which is 0. that is x is equal to 3 na y is equal to x is equal to 3 where y is equal to 4 minus 2 into 3 which is 4 minus 6 which is minus 2, which is minus 2. ஸோ இங்கே பார்த்தியா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஒய் டிஸ்க்ரீஸ் ஆகிட்டே 2 0 -2.
இதே x is equal to 4 எடு y is equal to 4 minus 2 into 4 which is 8. 4 minus 8 is minus 4. So 2 0 minus 2 minus 4 decrease ஆகிட்டே இருக்குது. So y is equal to 3x square plus 4 is a decreasing function. Decreasing function. Now you can understand what is increasing function, what is decreasing function. Now we are going to go for the next topic. Next topic is maxima, minima. Maxima and minima. Which is the, that is, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங்கான்னு பார்த்துட்டோம். அந்த இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கில் எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் இருக்குது, எந்த பாயிண்டில் மினிமம் இருக்கிறது தான் மேக்ஸிமம் மினிமா நம்ம பார்க்க போகிறோம். அது போகிறதுக்குள்ளே மேக்ஸிமம் மினிமா போகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு we have to see what is maximum point, maximum value, maximum point, maximum value, minimum point, minimum point, minimum value, then stationary point, then global maximum, global maximum, global minimum, minimum, local maximum, local maximum, local minimum. இந்த இது எல்லாமே பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பாயிண்ட்னா என்ன, மேக்ஸிமம் வேல்யூனா என்ன, மினிமம் பாயிண்ட்னா என்ன, மினிமம் வேல்யூனா என்ன, ஸ்டேஷ்னரி பாயிண்ட், தென் குளோபல் மேக்ஸிமம், குளோபல் மினிமம், லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அடுத்து மேக்ஸிமம் மினிமா பார்க்க முடியும். இது எல்லாமே நம்ம என்னதுன்னு பார்த்துருவோம். ஓகே ஓகே ஃபஸ்ட் we can see what is maximum point. What is maximum point? Maximum pointனா என்ன? ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும். y is equal to f of x. That is, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கர்வ் எடுக்கிறோம், f of x. அதான் இந்த இதில் இந்த பாயிண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வை இங்கேயே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. கர்வ் இருக்குது பாரு, இதில் பாரு, ஏஎல் தான் மேக்ஸிமம். ஏஎல் எந்த எதுக்கு மேக்ஸிமம்? ஏ டேஷ் எல் டேஷ்க்கும், ஏ double dash L dash, or if I want I will draw in here also. இந்த neighborhood pointsல இந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸில் எது பார்க்குறதுக்கு மேக்ஸிமமாக இருக்குது? ஏ தான் மேக்ஸிமம், ஏஎல் தான் மேக்ஸிமம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் அ மேக்ஸிமம் பாயிண்ட். ஏஎல் தான் மேக்ஸிமம் பாயிண்ட். Maximum value in the corresponding y. That is, this AL is nothing but the x value. AL is nothing but the x value
இந்த side corresponding y point is called the maximum value. Maximum value. Y வந்து that is x value வந்து maximum point, y value வந்து maximum value. ஓகே, இதே இது மினிமம் பாயிண்ட்டு மினிமம் வேல்யூனா ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், அதில் இந்த நெய்பர்ஹுட்டில் BM தான் மினிமம் பாயிண்ட். ஸோ this BM will be the minimum point.